ஒரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் படத்துல ஒரு வரி வசனம் வரும். ஆண்டவன் சொல்றான், அருணாச்சலம் கேட்கிறான்னு. நாங்க எங்க தலைவர் சொன்னா இந்த தொண்டை ராஜேந்திரன் கேட்கிறான். உலகம் தலைவர் கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டோம். தலைவர் ஆணையிட்டால் அதற்கு அடிபணிந்து தலைவர் காலால் இட்ட பணியை தலையால் செய்து முடிக்கிற உணர்வுள்ளவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடியவர்கள். எனவே அந்த அடிப்படையில் தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினர் ஆரியர் சகோதரர் சுதீஷ் அவர்களும் இந்த தொகுதி வேண்டும் என்று கேட்டார்கள். கேட்கிற போது எங்கள் தலைவரும் ஒப்புக்கொண்டு அதை வழங்கலாம் என்று முடிவெடுத்து விட்டார்கள். இதுதான் நடந்தது. எனவே நம்மை பொறுத்தவரையும் எங்களை பொறுத்தவரை இங்கே இருக்கிற இந்த தொகுதியிலே இருக்கிற மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகளை பொறுத்தவரை, தோழர்களை பொறுத்தவரை, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சர், மாண்புமிகு கழகத் தலைவர் அவர்கள்தான் இந்த தொகுதியிலே வேட்பாளர் என்கிற உணர்வோடு எல்லோருமே பணியாற்ற வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய ஆரியூர் சகோதரர் இளங்கோவன் என்பது வேட்புமனு தாக்கலிலே அவருடைய பெயர் இருக்கிறது. அவர் வாக்கு கேட்கிறார். ஆனால் நமக்கெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் தலைவர், போற்றுதலுக்குரிய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தான் இந்த தொகுதியினுடைய வேட்பாளர். எனவே அந்த உணர்வோடு இங்கே படித்தேனே, இந்த மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சிகளின் நிர்வாகிகள், தோழர்கள் எல்லோருமே அர்ப்பணிப்பு உணர்வோடு இன்னும் 23-24 நாட்கள் உறக்கமின்றி, ஓய்வின்றி, கண்துஞ்சாது நம்முடைய ஆரியூர் சகோதரர் ஏஆர் இளங்கோவன் அவர்களுக்கு கொட்டு முரசு சின்னத்திலே வாக்கு சேகரிக்கிற அந்த பணியை ஓய்வில்லாமல் செய்திட வேண்டும். இங்க அவரே சொன்னார், நம்ம நாடாளுமன்ற முன்னாள் உறுப்பினர், சட்டப்பேரவை முன்னாள் உறுப்பினர், நம்முடைய ஆரியூர் சகோதரர், எங்கள் நண்பர் சுகோணம் அம்மையார் ஜெயலலிதா பர்கூர் தொகுதியிலே போட்டியிட்ட போது அவரையே வீழ்த்தினார். வீழ்த்தி வெற்றி கண்டவர் நம்முடைய இந்த தொகுதியினுடைய திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் பார்வையாளர். அம்மையார் ஜெயலலிதாவையே வெற்றி கண்டிருக்கிற போது இங்கே இருக்கிற அதிமுக வேட்பாளரை வெற்றி கொள்வது என்பது சாதாரண காரியம். எளிதாக வெற்றி கொள்ள முடியும். அந்த ஆற்றல் நம்முடைய வேட்பாளருக்கு இருக்கிறது. நம்முடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியிலே இருக்கிற எல்லா தோழர்களும் நிர்வாகிகளும் அவருக்கு பின்னாலே உறுதியாக இருப்பார்கள். நாங்களும் அவருக்கு பின்னாலே இருந்து உழைக்கிறோம். நம்முடைய உங்களுக்கெல்லாம் தெரியும், இந்த தொகுதியில பல நேரங்களிலே 30,000-35,000 வாக்குகள் எல்லாம் அதிகமாக பெற்று அதிமுகவை வீழ்த்தி இருக்கிறோம். கடந்த நாடாளுமன்ற தேர்தலிலேயும் இந்த தொகுதியிலே அதிமுகவை வீழ்த்தி இருக்கிறோம். வீழ்த்த முடியாது என்பதெல்லாம் கிடையாது. திட்டமிட்டு பணியாற்றினால், உரிய உழைப்பை கொடுத்தால், இந்த உழைப்பால் உயர்ந்த உத்தமரை வெற்றி பெற செய்வது எளிதான காரியம். எனவே நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 5 ஆண்டுகளாக நிறைவேற்றிய திட்டங்கள் எல்லாம் இருக்கிறது. மகளிர் உரிமை தொகை இருக்கிறது, காலை உணவு திட்டம் இருக்கிறது, விடியல் பயண திட்டம் இருக்கிறது, புதுமை பெண் திட்டம் இருக்கிறது, தமிழ் புதல்வன் திட்டம் இருக்கிறது. இப்போது ஒரு சூப்பர் ஹீரோ என்கிற வகையிலே ஒரு அற்புதமான தேர்தல் அறிக்கையை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். அந்த தேர்தல் அறிக்கையை முழுமையாக வீடு வீடாக நம்முடைய தோழர்கள், மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருக்கிற தோழர்கள் வீடு வீடாக சென்று எடுத்து சொல்லுகிற போது நிச்சயமாக இந்த தொகுதியிலே நம்முடைய ஆரியூர் சகோதரர் ஏஆர் இளங்கோவன் அவர்கள் கொட்டு முரசு சின்னத்திலே 40,000 வாக்குகள் வித்தியாசத்திலே
வெற்றி பெறுவது திண்ணம் திண்ணம் என்பதை இந்த நேரத்தில் உறுதியாக தெரிவித்துக் கொள்கிறேன். இப்படி பல்வேறு நமக்கு உரிமை இருக்கிறது, வாக்கு கேட்கிற உரிமை இருக்கிறது. யாரும் நம்ம மறுத்து சொல்ல முடியாது. 5 ஆண்டு காலம் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர் நிற்கிறார். அவருக்கு உள்ளூரில் ஊராட்சி தோறும் போகிற போது எதிர்ப்பு இருக்கிறது. 5 ஆண்டுகளிலே ஒரு முறை கூட திரும்பி பார்க்காத நீ இப்போது தேர்தலுக்கு வந்திருக்கிறாயா என்கிற அந்த கேள்வியை மக்கள் கேட்கிறார்கள். எனவே நம்முடைய நிலை, மக்களோடு நாம் இருக்கிறோம், மக்களுக்காக உழைக்கிறோம், மக்களுக்காக தொடர்ந்து பணியாற்றுகிறோம். எளிய தொண்டன் அவருடைய நற்பண்புகளை, நல்லவர், வல்லவர், மக்களுக்காக பணியாற்றக்கூடியவர் என்பதை எடுத்து சொல்லுங்கள். தேர்தல் அறிக்கையை மக்களிடத்திலே கொண்டு செல்லுங்கள். கடந்த 5 ஆண்டுகளிலே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி, மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஆட்சி நிறைவேற்றிய திட்டங்களை எல்லாம் சொல்லுங்கள். வெற்றி உறுதி என்கிற அடிப்படையிலே நீங்கள் எல்லாம் சிறப்பாக பணியாற்றிட வேண்டும்.